உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் தாரா இறந்து போனது நிஜம். ஆனா சூர்யா காசில தாரா மாதிரியே ஒருத்தங்களை பார்த்திருக்காரு. அவங்கள கூட்டிட்டு நாளைக்கு வீட்டுக்கு வர போறாரு. சூர்யா கூட வர்றது தாராவா இருக்குமோன்னு நினைச்சு மாறி சந்தேகப்படுறாங்க, பயப்படுறாங்க. எனக்கு என்னமோ மாறி சந்தேகப்படுறது, பயப்படுறது எல்லாமே சரிதான் தோணுது சார். என்ன சொல்றீங்க செண்பகவல்லி? நான் தான் தாராவை அடக்கம் பண்ண இடுகாடு வரைக்கும் போய் தோண்டி பார்த்துட்டு வந்துட்டேனே. ஆனா எதையும் கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிக்கிறது தான் உண்மைன்னு சொல்லுவாங்க. மாறி நினைக்கிற மாதிரி தாரா சாதாரண ஆள் இல்ல, தற்கொலை பண்ணிக்கிற கோழையும் இல்ல. சரி, நாளை காலையில சூர்யா அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு இல்லையா? அப்ப நாம போய் நேர்ல பார்த்து ஒரு முடிவு பண்ணுவோம். சரிங்க சார். சரி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. தேவி ஆவரேன்னு சொல்லிட்டு கடைசியில தேவி மாதிரியா போய் சேர்ந்துட்டியே. அம்மா, என்னாச்சு? 3 பேரும் ஏன் தாராத்த போட்டோவே பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரே டென்ஷனாவும் குழப்பமாவும் இருக்கு மாறி. ஆமா மாறி, ஒரே டென்ஷனா இருக்குது. டென்ஷனாவும் குழப்பமாவும் இருக்கா? எதுக்கு? என்ன குழப்பம்? சூர்யா மாமா தாராத்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பேரு கூட என்னமோ சொன்னாரே, மாயா. மாயா மாயா மாயா. அந்த மாயாவை நினைச்சாதான் எனக்கு ஒரே டென்ஷனா குழப்பமா இருக்கு மாறி. எனக்கு கூட அதே குழப்பம்தான். நம்ம கண்ணு முன்னாடிதான் தாரா உயிரை விட்டா. பாடியை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் முடிச்சிட்டோம். கடைசியா வழி அனுப்பி வேற வச்சோம். ஆமா, சூர்யா மாமாவும் சங்கரபாண்டி சித்தப்பாவும் தானே அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆமாமா. அப்புறம் செத்து போன தாராத்த மாதிரி காசில ஒருத்தங்கள சூர்யா மாமா பாத்திருக்காருனா என்னால நம்பவே முடியல. காலையில மாப்பிள்ள கூட்டிட்டு வர மாயாவை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற குழப்பமே தீரும், நம்மளோட டென்ஷனும் குறையும். அதெல்லாம் ஓகே சித்தப்பு. ஆனா வரப்போறவங்க உருவத்துல மட்டும் இல்லாம குணத்திலயும் அவங்கள மாதிரியே இருப்பாங்களோ, இல்ல அவங்களுக்கு நேர் மாதிரியா இருப்பாங்களோன்னு ஒண்ணுமே தெரியல சித்தப்பு. எனக்கும் புரியல. ஒரு விதத்துல அவங்க தாராவா இருக்க வாய்ப்பில்லைங்கிறப்போ அவங்க பூர்வீகம் என்ன, குடும்பம் எங்க இருக்கு, இத பத்திலாம் ஒண்ணுமே தெரியலையே. மாறி, ஏன் மாறி உனக்கு இருக்கிற சூப்பர் பவரை வச்சு வரப்போறது யாருன்னு உன்னால தெரிஞ்சுக்க முடியாதா? தாரா சிஸ்டர் விஷயத்துல நீயும் குழப்பத்துல தான் இருக்கிறியா? நானும் குழப்பத்துல தான் இருக்கேன். நம்ம எல்லாரோட குழப்பத்தையும் நம்ம தேவி அம்மா கிட்ட சொல்லுவோம். அவங்க இதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஆமா மாரி, நம்ம தேவி அண்ணி கிட்ட சொல்லுவோம். அவங்க கண்டிப்பா நம்மளுக்கு தெளிவான பதில் சொல்லுவாங்க. கரெக்ட் கரெக்ட். ஆனா தேவி அத்தை கிட்ட நம்ம எப்படி கேக்குறது?
அவங்க சொல்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆ, தாராத்த போட்டோ முன்னாடி விளக்கு ஏத்தி வைக்கலாம். ஹஸ்பண்ட் சார் கூட்டிட்டு வர்றது தாரா அத்தையா இருந்தா ஏத்தி வச்ச விளக்கு அணையும். அங்க தாரா அத்தை இல்ல மாயாதான்னா விளக்கு எரியும். இத வச்சு வரப்போறது யாருன்னு நாம புரிஞ்சுக்கலாம். சூப்பர் மாரி. பிரமாதம். ஹாசினி, நீ உள்ள போய் விளக்கு எடுத்துட்டு வா. ஆ சரி. தேவி அம்மா, எங்க குழப்பத்தை தீர்த்து வைப்பீங்கல்ல? அப்பாடா விளக்கு எரியுது. ஐயோ விளக்கணைஞ்சு போச்சே. அப்போ வரப்போறது என் சிஸ்டர் தான். சித்தப்பு, அங்க ஜன்னல்ல திறந்திருக்கு. காத்துல கூட விளக்கு அணைஞ்சிருக்கலாம்ல. ஓ, ஒருவேளை அப்படி இருந்தாலும் இருக்கும். காத்துல தான் விளக்கு அணைஞ்சிருக்கும். அப்படி கூட இருக்கலாம். ஜன்னலை சாத்திட்டு வா சங்கரபாண்டி. போங்க போங்க. காத்துல தான். ஆஹா, என்னது இப்படி பேய் காத்தடிக்குது? அப்பாடா சாத்தியாச்சு பார்வதி சிஸ்டர். இப்ப இப்ப ஏத்து மாதிரி. விளக்கு இப்பதான் அணியாம எரியுது. அப்போ வரப்போறது மாயாதான்னு நம்ம தேவியத்தையே சொல்லியாச்சு. தேவி சிஸ்டர் சொல்லிட்டாங்கன்னா அது கரெக்டா தான் இருக்கும். வாங்க நல்லா விளக்கு எரியட்டும். வரப்போறது போல மாயாதான். போல போல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.